வெங்கட், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக கிடைக்கப்பட்டிருக்கும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தற்பொழுது ஜம்மு பகுதிக்கு விரைந்திருப்பதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே ஜம்முவில் ஒரு பதற்றமான சூழல் இருக்கக்கூடிய நிலையில் அங்கே முதலமைச்சரோடு ஏற்கனவே உள்துறை அமைச்சரும் இன்னும் பிற அமைச்சர்களும் ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்தாங்க, அறிவுரைகளையும் வழங்கியிருந்தாங்க. ஒரு பதற்றமான சூழல் நேற்று இரவு முழுவதுமே ஒரு நீண்ட இரவாக அப்பகுதியில் இருந்த மக்களுக்கு இருந்தது. ஒரு பதற்றமான சூழலாகவே இருந்தது. தற்பொழுது ஜம்மு காஷ்மீரினுடைய முதலமைச்சர் அந்த எல்லையில் போர் பதற்றம் நிலவி வரக்கூடிய சூழலில் ஜம்மு பகுதிக்கு அவர் விரைந்திருப்பதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை நம்ம தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லையில் போர் பதற்றம் இருக்கக்கூடிய சூழலில் ஜம்முவின் பல பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் எல்லை மீறி அத்துமீறி பாகிஸ்தான் இராணுவமும் பயங்கரவாத குழுக்களும் ஊடுருவலையும் ஈடுபட்டாங்க. இந்திய இராணுவம் தக்க பதிலடியை கொடுத்து முந்தி தாக்கி அந்த முயற்சிகள் எல்லாத்தையுமே முறியடித்திருக்காங்க. இந்த ஒரு சூழலில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா அவர்கள் தற்பொழுது எல்லை பகுதிக்கு விரைந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான அண்மை செய்தியை தான் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். களத்தில் இராணுவம் மக்களோடு உறுதுணையாக பக்கபலமாக இருக்கக்கூடிய சூழலில் நிர்வாகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் தற்பொழுது அங்கு ஜம்மு பகுதிக்கு செல்வதாக கூறப்படுகிறது. பதற்றமான சூழல் நிலவக்கூடிய நிலையிலும் அவர் அந்த பகுதிக்கு தற்பொழுது பயணப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதைத்தான் நாம் தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜம்முவில் பஹல்காம் அந்த பகுதியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அப்பாவி சுற்றுலா பயணிகளினுடைய உயிர்கள் பலியானதை தொடர்ந்து தான் இந்தியா அதற்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது. தொடர்ச்சியாக தற்பொழுது ஜம்மு முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஜம்மு பகுதிக்கு விரைந்திருக்கிறார். வெங்கட், நீங்களும் இந்த அண்மை தகவலை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சரோட பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளும் பல்வேறு ஆலோசனைகளையுமே அவங்க மேற்கொண்டாங்க. தற்போது அவர் அந்த பகுதிக்கு போயிட்டு இருக்கிறதா நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ களத்தில் என்ன மாதிரியான ஆய்வுகளை அவர் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? ஸோ அவருடைய இந்த பயணம் தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம் வெங்கட். நிச்சயமாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தற்போது ஜம்மு பகுதிக்கு நேரடியாக எல்லைக்கோட்டு பகுதியாக இருக்கக்கூடிய ஜம்மு பகுதிக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்வதற்காக தற்பொழுது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். ஏன்னா இந்த ஜம்முல தான் ஃபர்ஸ்ட் நேற்று இரவு பாகிஸ்தான் ட்ரோன் அட்டாக் பண்ணாங்க. ஜம்மு, உதாம்பூர், அக்னூர், பாதன்கோட் உள்ளிட்ட பகுதிகளில் தான் ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் அந்த ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில ஜம்மு பகுதிக்கு தற்போது ஜம்மு காஷ்மீர் உமர் அப்துல்லா நேரடியாக அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று தற்பொழுது ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த எல்லைக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களான பாராமுல்லா, அதே போல பூஞ்ச், ராஜோரி, உதம்பூர் உள்ளிட்ட பல்வேறு எல்லைக்கோட்டு பகுதிகளிலேயே நேரடியாக அவர் சென்று தற்பொழுது ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். ஏன்னா ஜம்மு பகுதியில தான் நேற்று இரவு முதலாக பாகிஸ்தான் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தினார்கள். அதற்கு அந்த இந்திய ராணுவம் தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது. முன்பு குறிப்பிட்டது போலவே இந்த எல்லையோடு இருக்கக்கூடிய ஒரு மாநில முதலமைச்சர்கள் ஏற்கனவே மாநில நிலவரங்கள் குறித்து அந்த மாநிலங்கள்ல ஒரு அவசர கூட்டம் என்பது கூட்டப்பட்டு அதன் பிறகாக தான் அவர்கள் மத்திய அரசிடம் அந்த கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறாங்க. ஒரு சில மாநில முதலமைச்சர்கள் தற்போது நேரடியாக கருத்துக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தற்போது ஜம்முங்கிற எல்லைக்கோட்டு பகுதிக்கு நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள இருப்பதாக தற்போது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். ஏன்னா அந்த இடத்துல தான் முதல் முறையாக நேற்று இரவு ஒரு 8 மணி அளவுல பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. அதன் பிறகாகத்தான் தொடர்ச்சியாக மற்ற அக்குனூர், பாதான்கோட், உதாம்பூர் உள்ளிட்ட இடங்கள்ல பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை முதலாக நேற்று இரவு அப்புறமேல் தான் பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் J-17, F-16 உள்ளிட்ட போர் விமானங்களும் குறிப்பாக சுட்டு வீழ்த்தப்பட்ட பகுதியுமே அதுதான். ஏன்னா இப்ப தொடர்ந்து இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகாக எல்லைக்கோட்டு பகுதியில தான் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதலை நடத்திட்டு வராங்க. அந்த எல்லைக்கோட்டு பகுதிக்கு தான் இன்றைய தினம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் செல்ல இருக்கிறார். முன்னதாக அந்த பகுதிக்கு நேரடியாக ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா நேரடியாக சென்று தற்பொழுது பார்வையிட இருக்கிறார். பாகிஸ்தானுடைய எந்த வழியாக அந்த ட்ரோன் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது, அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன, மேலும் அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் யாராவது சுற்றுலா பயணிகள் இருக்கிறார்களா, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, மேலும் இந்த எல்லைக்கோட்டு பகுதியில பாகிஸ்தான் நடத்திய துப்பாக்கி தாக்குதல்ல படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய மக்களையும் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று அவர் பார்வையிடலாம் என்கின்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே நேற்று இரவு முதலே பிளாக் அவுட் என்கின்ற பெயர்ல பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்
ஆய்வுகளை மத்திய அரசுகள் மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தற்பொழுது அது ஜம்மு அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு எல்லைக்கோட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஜம்மு, அதே போல சம்பா, ராஜோரி, பூஞ்ச், உதம்பூர் உள்ளிட்ட பாரமுல்லா ஆகிய பகுதிகளுக்கு, ஏன்னா இந்த இடங்கள்ல தான் நேற்று இரவு பொதுமக்கள் தங்கி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அருகே இருக்கக்கூடிய இடங்கள். இந்த இடத்துக்கு அருகே நேற்று இரவு, அதாவது இந்த ட்ரோன், அதாவது இந்திய தகுந்த பதிலடியை பாகிஸ்தான் கொடுத்த பிறகும் கூட எல்லைக்கோட்டு பகுதிகளில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அருகே பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அதனால இந்த இடத்திற்கு நேரடியாக ஏன்னா இந்த இடத்துல தான் இன்றைய தினம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேரடியாக ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். பாகிஸ்தானும் முதல் முறையாக ட்ரோன் தாக்குதலை தொடங்கியதும் இந்த இடம் என்பதால் நேரடியாக அவர் களத்திற்கு சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். அதன் பிறகாக முப்படைகளும் ஒருங்கிணைந்து ஏதாவது தேவை கொடுக்கக்கூடிய பட்சத்துல எல்லைக்கோட்டு பகுதிகளில் இன்னும் கூடுதலாக பாதுகாப்பு, ஏற்கனவே பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது, இன்னும் கூடுதலாக பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டுமா அல்லது இது போன்ற ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவை என்ன என்பது குறித்து நேரடியாக அவர் களத்திற்கு சென்று அவர் ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். அவர் செல்ல இருப்பதன் காரணமாக அவருக்கும் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்ட பாதுகாப்புகளுக்கிடையே தற்போது அவர் நேரடியாக ஜம்மு பகுதிக்கு செல்ல இருக்கிறார். தொடர்ச்சியாக முப்படைகளும் ஒருங்கிணைந்து ஒரு பக்கம் இந்த பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தகுந்த பதிலடியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. மற்றொரு புறம் எந்த வழியில பாகிஸ்தான் ஊடுருவி வந்தாலும் அதனை தகர்க்கக்கூடிய வகையில இந்திய ராணுவம் முப்படைகளும் ஒருங்கிணைந்து மாநில காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஜம்முவுடைய நேற்று முதல் முறையாக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய அந்த ட்ரோன் தாக்குதல் நடத்திய அந்த பகுதிக்கு தற்போது ஜம்முவுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். அதன் பிறகாக அந்த ஆய்வுகளின் முடிவுகளை எல்லை பாதுகாப்பு படை அதிகாரியா இருக்கக்கூடிய அவரிடம் அவர் சந்திப்ப அதை அவர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரிடம் கொண்டு சென்று அதை அவர் பிரதமரிடம், ஏன்னா இந்த பகுதியை ரொம்ப சென்சிட்டிவ், அந்த எல்லைக்கோட்டு பகுதி தான் ரொம்ப சென்சிட்டிவான இடமா பார்க்கப்படுது. இந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் தான் தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்துது. அவர் 10 இடங்கள் இருக்கு. அந்த எல்லைக்கோட்டு பகுதியில மொத்தம் 10 இடங்கள் இருக்கு. அதுல ஜம்மு, சம்பா, கதுவா, பூஞ்ச், ராஜோரி, உதம்பூர், ரியோசி, ரம்பன், தோதா, கிஷ்வந்த் வாட், ஜம்முவுடைய சத்வாரி உள்ளிட்ட 10 இடங்கள் இருக்கு. இதுதான் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஏரியா. இந்த இடங்கள்ல தான் தொடர்ந்து பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதலை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நேற்று இரவு பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்திய முதலிடமான ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா தற்பொழுது நேரடியாக ஆய்வு மேற்கொள்ள சென்றிருக்கிறார். தொடர்ந்து அவர் மற்ற இடங்களும், அதாவது ராஜோரி, பாரமுல்லா உள்ளிட்ட மற்ற இடங்களையும் அவர் தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். கௌதமி.